வணக்கம் வணக்கம் பூபதி. எங்க போயிட்ட? அண்ணில வணக்கம் 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 வணக்கம்மா. சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? லட்சுமி கடாட்சி மருந்தவை. லட்சுமி கடாட்சி மருந்து சபையில் வந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் கற்றுடைய கணவன்கள் அனைவருடைய பாதத்திற்கும் அம்மனுடைய பாதத்திற்கும் நாடக பேராசிரியர் அவருடைய பாதத்திற்கும் நாடக என்பவர்களுக்கும் தங்களுக்கு அடியாடி ஒருவர் கொடி கோடி வணக்கம் 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 வணக்கம். ஆளை பார்த்தால் எப்படி விளக்கம்? விளக்கம் விரும்பா பண்ணி எப்படி? சுபத்திரை 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 ரை சுபத்திரை ரை ரை வச்சு ரை ரை வச்சு ரை இங்க கண்டக்டர் வேலை செய்யாத. ஏய் தம்பி மரியாதை பேசுறா. ஏய் பல்லு உழுந்து விடு. பல்லு உழுந்து விடு. ஏய் சோட ஆ கெட்டு போடு. அம்னே ஏய் உன் சால் கெட்டு போடு. ஏய் யார பச்சங்க? ஐயா ஒழுங்கு மரியாதை பேசு. பெண்களை பார்த்து மரியாதை கொடுத்து பேசுறா. ஏய் 19 ஏய் காரப்பள்ளி ரொம்ப வாங்கடா. ஏய் காரப்பள்ளி ஹலோ அனங்கல பா எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல. அண்ணா அங்கே பிளாட் வாங்கிட்டு அங்கே தட்ட இருப்போம். வெரி குட் மா. 19 ஏய் தம்பி சுபத்திரை சுபத்திரை நீ 10 தின உங்க இருக்கடா அருமை அருமை தம்பி. ஏய் படமதுரை ஆண்டு வந்த வசதி தேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த 9ஆம் முறை பிறந்தவள் இந்த சுபத்திரை. நான் சொல்ல மதியே எப்படி அம்மா 9ங்க. ஏய் எவரா அச்சம் அப்படியே ஒரே சொல்லப்பா. 9ஆம் முறை பிறந்தவள். ஆமா அப்படி பிறந்தாலும் என்னுடைய தாய் மாமன் கம்சனுடைய ஆக்கிரிக்கு உட்பட்டு ஆண்டவர்கள் போக மீண்டவர்கள் நாங்க 4 பேர் தான்டா. எங்க பெரிய அண்ணன் மலராம சக்கரவர்த்தி, எங்க அண்ணன் கோபால கண்ணன், எங்க சின்ன அண்ணன் சாத்திக அண்ணன். அப்ப 3 பேர் மாத்தி மாத்தி வைப்பாங்க. ஐயோ எங்க வைப்பாங்க அத? உனக்கு மஞ்சா தெரியும் கல்யாணமோ வச்சு வைப்பாங்க. ஆமா பெரிய அண்ணன் வைக்கல நடுவன் வைப்பாங்க. சின்ன அண்ணன் வைக்க எதிர் விடுறாங்க. ஐயோ ஏண்டா ஐயோ தபார எதுக்கு வைப்பாங்க? இப்ப நல்ல எடுத்து செய்வாங்க மின்னு செய்வாங்க. முடிச்சு நீ பாக்க அவர்க்க. ஏய் தபார யார் தேவடி அம்மா தபார மொக்க தங்கச்சி இருப்பான், உன் சித்தாத்த பெரிய இருப்பான், உன் சின்ன மாமே பெரிய மாமே இருப்பான். அங்க போய் சொல்லு தேவடியானே. ஓ என்னென்ன நினைச்சுக்கிற நீ? நான் மிஞ்சி போனா 3500 ரூபாய் போவோம் ரேட்டுக்கு. ஆமா ரேட்டு போட வேண்டாம் எனக்கு இப்ப சூப்பரா தான் இருக்கு. கை வச்சு பார்த்தா அங்க பாருங்க யாரை பார்த்து கை வைக்கிற? கை வச்சத பார்த்தா இருக்க நரிக்கு கையா என்ன? அதான் நான் சரி உசாரா இரு. ஏய் இதோட போடா என்ன பேசுறேன் தெரியுமா? ஏய் ஏடா ஏன் அவரை கூப்பிட்டு என்ன போடா போடா. ஏய் பாரு அப்படி இருந்தாலும் ஏய் நான் யாரு மாலை இட்டு யார மாலை இட்டு எப்பேர்ட்டால மாலை இட்டு சொல்றமா தலத்தில் முடித்த பேரும் புகழும் படைத்தவர் என் வீட்டுக்கார். அப்பேர்ட்டால் யாருன்னு கேட்டா ஐவர் ராஜாக்கள் நடு பிறந்தோம். ஆனால் அழகு மன்னன். ஏய் ஆமா அர்ஜுன பெருமாளை மாலையிட்டோம் இந்த சுபத்திரை. 32 அழகு 11 நாம தேனம் முன்னிலே பின்னழகு முதுகிலே வச்சராக பெல்லிலே பரிசுவினை பாதத்தில் செந்தாமரை. பல்லுல நாம பல்ல பல்லுல பரிசுவினடா. ஏய் பரிசுவினை இல்லையா? லட்சுமி நான் பாக்கறேன். பச்சா பாக்கறேன் தெரியாது. அந்த பள்ளி கூட பெரிய பள்ளி சுத்துதா? ஏய் ஏய் சரி 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 அப்பா சரி நான் பேசுமா சரி கெடுக்காத. நீ கெடுக்கிற வரைக்கும் நானே கெடுத்துக்கிறேன். நீ கெடுக்க தேவை நீ கை விட்டு ஆரம்பிச்சியா? சரியப்பா அப்பேர் விட்ட 32 11 நாம தேனம் படைத்தருளி அர்ஜுன பெருமாளை மாலை இட்டு என் அத்தை மகன் சொந்த அத்தை மகன். ஆமா அவரே நான் கல்யாணம் செய்துட்டேன். அவரே ஆசைப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன். லவ் பண்ணியா? ஆமா
கண்ட்ராக்ட் பண்ற பாருங்க ஒரு லவ். ஏடா உனக்கு பிடிக்காதா? லவ்ன்றது சிங்கிள் பாய். பிடிக்காது உனக்கு? சிங்கிள் பாய் நீ. ஐ அம் சிங்கிள் பாய். மண்ணாசை பொன்னாசை பொருளாசை வெறுத்துரு. 6 நாள் ஆகுது. 6 நாள் ஆகுது. 7 நாள் ஆகுது. பசங்க அவளை எண்ணி போட்டுச்சு. அங்க இருந்து எதுவும் பார்க்கறதில்ல. சரி ரைட் நல்ல நல்ல பிள்ளை. சரியாப்பா அப்பேர் விட்ட அந்த அர்ஜுன பெருமாளை மாலையிட்டு டேய் டேய் அப்ப அவரை மாலையிட்டு நானும் அவரு சேர்ந்து அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்து புள்ள பெத்துட்டியா? ஆமாடா. என்ன பெண்ணை பார்த்தா புள்ள பெத்த பொம்பளை மாதிரி தெரியலையே. இல்லையம்மா ஏண்டா புள்ள பெத்துன்னு சொல்ற புள்ள உயிருக்கு தான் செத்துச்சா? ஐயோ ஐயோ என் பிள்ளை எப்பேற்பட்ட வாலிப பருவத்துல நல்லா 16 வயசு வாலிப கலைஞர்த்த காலம் செங்க மாறி இருக்கா என் பிள்ளை. அபிமன்யு காங்க என் காலை மாறி இருக்கா. காங்க என் காலையா அடிச்சுன்னா வாய் பல்லுகளை உளுந்து என்ன நினைச்சுக்கிறேன். யார் பள்ளி யாரு எண்ணி குவிது பாரு. ஆடா பாரு பல்ல பாரு ஆள பாரு. அடி வேறி விழுந்து வந்த ஏறி டேய் பாரு. நான் உண்மை சொல்லுடா. அதனால ஒரு 10 பேர் போறான். 10 பேர் போறான். 10 பேர் பாத்துக்க. 10 பேர் பழகுறான்னு சொல்லு. 10 பேர் தான் பழகுறான். சரியப்பா சொல்றி. டேய் அப்படிப்பட்ட அபிமன்யு என் மகன். ஆமா இருந்தாலும் டேய் துரியோதன பிரபாவி செய்த சதியால அத காட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்காரே போய் நேரம் மூத்தாரலாம். எல்லாம் 8 வருஷம் ஆகுது. அவன் காட்டுக்கு போய் 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷமா தனியா இருக்குடா. ஆனா கொஞ்சம் பட்டணத்துல தனியா தான் நான் இருக்கேன்டா. தனியா வருக ஏண்டா டேய் ஐயா உங்க பேர் என்ன வர மாட்டேங்குது. கதிரா என்ன இவன் தனியா இருக்குன்னு அப்படி கேட்டா தெரியலையாமா? எனக்கு புரியலையா? நீ தனியா இருக்குன்னு சொன்னா அவன் துணையா வந்து உன்னை சனியா மாடி எப்பா நீ இப்பதான் என்ன பெண்ணாசை பொண்ணாசை பெண்ணாசை அதுக்குள்ள சரியாக வரையாம நீ நான் நினைச்சதே தவிர அந்த மாதிரி பண்ண மாட்டான். நல்ல பிள்ளை நீ நினைக்குள்ள அவன் சனியாகிட்டு போடுவான். அதுவே புதுசா டூட்டிக்கு சேர்ந்துக்கிறான். சரி அவனுக்கிட்ட சேர்க்க மாட்டான். அதுக்குள்ள அவனுக்கு குடும்ப காட்பாடு பண்றது நீ தான் எனக்கு பிடிக்கும். எந்த வேலை செய்யறேன் அம்மா நைட்டு வரேன்னு சொல்லி என்ன பண்றேன். சரி இருந்தா செல்ல பிள்ளை. ஆமா ஆனா கொஞ்சம் பட்டணத்துல கூத்துநிலை குத்தி குண்டு சாப்பிடுறேன். அதுல மின்வாய் என்று சொல்லக்கூடிய வரக்கூடிய மொக்கு நோய்ய அதெல்லாம் கஞ்சி சாப்பிட்டு காலத்தை கழிச்சு. ஆனா இருந்தாலும் இன்றைய தினத்தில் என் மகன் அபிமன்யு பார்த்தியா? பாத்தியம்மா எங்க இருக்கிறான்? வேலை போய்கிறான். சரி எங்க கிளம்ப கூட்டுவா. அப்படியா இது அபிமன்ய கற்ப
சுகமாக வாய் எக்குறை இல்லாமல் வாழும்படி ஆசீர்வாதம். என்ன சிரிப்பு? என்ன சிரிப்பு பையா? அடக்கம் அடக்கம் அமரல ஒழுக்கம் அடங்காமை நம்ம போடுற அன்றைய உடனே கேக்குது. அடங்காமை என்னாத்துக்கு பொண்ணாக இந்த ஆரினத்து கிராமத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து தெய்வத்திற்கும் சபையில் வந்திருக்கின்ற அனைவருக்கும் ஆளை பார்த்தால் நல்லா விட்டு மாறான் தம்பி அந்த ஐவரு அப்புறம் முன்வைத்து கால பின்வைக்க சொல்வாக்க விஜய காடிமனுக்கும் சுபத்திற்கும் அபிமன்யு அபிமன் எங்க பெரியப்பா இருக்காரு பீமாட்சி 16,000 10,000 அவரை விட எனக்கு 5 மடங்கு பலம் அதிகம். அதனால் எனக்கு அபிமன்யு அபிமன் அப்படின்னு பெருகிட்டு எந்த குடும்பம் அது இங்கிலீஷ் படம் அப்படி இல்ல அபிமன்யு அபிமன் ஒரு செய்தி தெரியும் என்னை பார்க்கின்றவன் இவ்வளவு அழகுபடுத்த அபிமன்யன் பேசிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு அழகுபடுத்த அபிமன்யன் எனக்கு பள்ளி ஏத்த பொண்ணு எங்க மாமா கோபாலக்கண்ணு அப்படி மகள் சுந்தரி நினைப்பிலே ஒரு பீசி எனக்கு ஒரு பீசி அந்த சுந்தரி ஆடவன் அபிமன்யு அப்படி பேசிருக்காங்க எதற்கு காணும் என் தாய் சுபத்திரை அறிக்கை செய்வார் சொல்லடா தம்மிக்கு சொந்தமுள்ள என்ன சொல்லடா கூட வைத்து
அது அது இப்பலாம் நமக்கு தோட்டி ஏதுடா ஒன்று கூட போகுது எப்பா இப்பலாம் நம்மள டோ மிஸ் இல்ல ஓகேவா அம்மா அம்மா வாங்க. என்னடா அம்மா நினைக்கிறேன் ஏன்டா பூபதி தாலி கட்டி வந்து ஒரு புள்ளைய பெத்துட்டா எங்க வீட்டுக்காரோட என்ன இப்படி போட்டு பாய்ப்படா ஓ அப்பா ஏ உன் புள்ள உன்கிட்ட வேலை கத்து பெற்ற தாய் என் அன்னை 10 மாதம் 3 நாள் சுமந்து வயிற்று மாதம் வச்சு சாப்பிட்டு போயினது நீ மாதவன் நினைச்சா அம்மா ஆகட்டா அம்மா வணக்கம் ஏன் செல்ல அம்மா வணக்கம் நல்லா இருக்கும் அம்மா வணக்கம் என் செல்லுன்னு சொல்ல தெரியா நல்லா இருக்கும் செல்லு புறாக சின்ன அம்மா சொல்லுப்பா எங்க தாய் ஐயோ கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டான்டா கையை விட்டு 6 மாசம் கருவா இருந்தா கூட நான் கலக்கிட்டு இருக்குமா ஆமாண்டா அம்மா சொல்றேன் நீ தப்பா நினைக்காத ஏன்பா இந்த வயத்தில் என்னை 10 மாதம் 3 நாள் சுமந்து வந்து என்னை பயிரெடுத்து எனக்கு பாலூட்டி தாளாக்கி அமுதுமணி வேடிக்கைகளை காட்சி வளர்த்தார் உண்மைதான் உன்னுடைய மனமது மகிழ அபிமன்யு சொல்லுப்பா அம்மா வணக்கம் நல்லாரு வணக்கம் ஐயா ஐயா நல்லா வணக்கம் ஐயா ஏன் பயமா இருக்கு அம்மா, ஏன் என்ன பார்த்து வைக்கிறேன் மரியாதை மரியாதை மரியாதை. நான் நல்ல பிள்ளை நல்லா வளர்ந்திருக்கேன் ஆமா. கண்ணே அபிமன்னா அம்மா நல்லப்பா என் தங்கமே எனது பாலா எதுக்கு அவனுக்கு சொல்லுங்க எதுக்கு எதுக்கு என்ன வர மாட்டீங்களா எங்க 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 வர சொல்றா வேற ஒண்ணு இல்ல ஈடில வடிவமுள்ள எண்ணிட்டு தோலமாறு காலத்தில் வாழுகின்ற அந்த காரணத்தை ஒடியே புரட்சி வேட்டை உத்தமனாக வேண்டி தாலியை இல்லை கூட்டி சமத்துட வருகிறீரே அதே வரியா வர நீ ஏன்னா என்கிட்ட கூட சொல்லாம எங்க பரப்ப காட்டுக்கு ஐயோ காட்டுக்கா ஆமா ஏன்டா கொடிய மிருகம்லாம் இருக்குதா இருக்கு ஐயோ உன்னை நீ பார்த்தா பயந்துருவே ஜான் பிள்ளை இருந்தால் புலிக்கு பிறந்தது செல்வாக்கை செல்வாக்குடைய எங்க அப்பா அர்ஜுன மகாராஜா ஆமா அன்னவருக்கு பிறந்து உன் வயத்தில் நான் பிறந்து ஆமா அச்சப்பட வேண்டாம் சரி சரி வச்சு போயிட்டு வா ஆகட்டும் நீ வரியா அம்மா நானா நீ வரியா நான் வரல எனக்கு வீட்டுல வேலை இருக்கு மாவாடுற வேலை இருக்குது போய் வா ஆமா அம்மாவும் நானும் மாவாடிக்கிறேன் நீ வரியா நீ வரியா வரேன் அத வேட்டை அதுவோ நீ அடுத்து பார்த்தா செத்து போயிருந்தது பெரிய ஜீவ மாடிச்சா பெரிய ஜீவா கரடியா அதை விட பெருசு அதை விட பெருசு சென்னாயா அதை விட பெருசு இல்ல யானையா அதை விட பெருசு என்னால யானை விட பெருசு சித்தருக்கு அது போய் அது போய் அங்க பாரு அத சிங்க கூட்டங்கள் போகுது
நான் வேட்டையாடுறேனா அந்த சிங்கம் யானை புலி கரடி சிறுத்தை சென்னாய் மதம் பொருந்தி விலங்குகள் எல்லாமே மாட்டு போகுது. வேட்டையாடி விட்டோம். ஆமா சற்று அயற்சி. ஆமா உட்கார்ந்து பிறகு புறப்படலாம். அதேதாங்க. போய் போ. இந்த காடுகளுக்கு வாங்கிடுவோம் என்று அதை வேண்டது தான் உரைக்க இங்கு விட்டு நான் இருக்கும் போது இருந்து காத்து வேற ஒண்ணு இல்ல. வேட்டையாடி அயற்சி அமர்ந்திருக்கு தரத்தில் ஆதாயமா கட்டு மஞ்சள் காப்பணிந்து நிருபம் வந்திருக்கு. ஆமா அந்த நிருபத்தில் நிருபம் தானே வந்துக்குது. அதுக்கே முத்து கொடுக்குறான். மதி ஓ மேலே இருக்கக்கூடிய கையெழுத்த பார்த்தா அந்த மஞ்சா பூசுற மூஞ்சி மயமாயில இருக்குது. மொரமொர இருக்குது. அப்ப கையெழுத்து மாதிரி யாரு நம்ம கையெழுத்துக்கே முத்தனா சந்தேகமா இருக்கு. அவ இருப்பாளா? ஒரு சந்தேகத்துக்கே அவளா இருக்குமா? அந்த கையெழுத்து பார்த்தாள் அந்த சுந்தரி நிருபா வேற யாரா எழுதிப்பாளா? சுந்தரி மேலே அம்மா தான் பிடிக்கிறோம். ஆமா நம்ம பார்த்தால் தவறு வந்துரும். அம்மா பெரியவங்க இருக்கிறாங்கல்ல. ஆமா நம்ம சின்ன பசங்க சில்லறத்தனமா காட்டுல பிரிக்க கூடாது. ஆமா அவ கையெழுத்து பார்த்தா முத்து முத்தா இருக்குமா? கையெழுத்து சந்தேகமா இருக்கும் போதே முத்து முத்தாக்குது. முத்தம் கொடுக்குறேன். ஆனா அவன் எழுதிருக்கா. இது எப்படி வந்தது? எப்படி எந்த பார்த்தா தாத்தா கூட எனக்கு பச்சை மணி காமிச்சுக்கிறார். என்ன தாத்தா கூட யாரு வாழ்ந்தவன்? தாத்தா அம்மா சொல்ற தாத்தா அந்த காற்றினுடைய விஷயம் இந்த மஞ்சள் காப்பு வந்திருக்கு. நான் சென்று என் தாயை பார்த்து இந்த நிருபத்தை பார்த்து கருத்து என்ன காரணம் என்ன இதை கேட்கணும். அதேதான் போலாமா? அம்மா உயிர் போடு. அம்மா உயிர் போடு. அம்மா உயிர் போடு. உயிர் போடு. உயிர் போடு. உயிர் போடு. காட்டி போவடானா என்ன? இப்ப உயிர் போது சொல்லுங்க. காட்டுக்கு வந்தாலே அது கடிதானா? அம்மா வாங்க. அது காட்டுக்கு போய் சிங்கம் யானை புலி கரடி சிறுத்தை சென்னாய் அத பண்ணுங்க. வேட்டையாடி என்னடா உயிர் போடுமா? ஐயோ அந்த நேரத்தில் அயற்சியா அமர்ந்திருந்தேன். சரி அந்த நேரத்தில் என்னாச்சு? அம்மா என்னாச்சு? அவனுக்கு மதி அது வேட்டையாடி பின்பு அயற்சியா அமர்ந்திருந்த போது என்னாச்சு? ஆகாய மார்க்கமா இது ஒரு நிருபம் வந்து கீழே அந்த நேரத்தில் எனக்கு சொல்லிட்டாங்க. அதாவது வந்து அந்த நேரத்துல எங்கடா போய்தா? அன்னைக்கு நான் என் சின்ன மாமியார்கிட்ட போயிட்டு வர சொல்லிட்டேன். எங்க ஒரே ஆமா அந்த நிருபம் வந்து
வந்துச்சு. அதோடதான் நான் என்ன பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்க பள்ளி போன் பண்ணிட்டான். நான் போயிட்டேன். என்ன ஆச்சு? அம்மா அவன் கிடக்கிறான். என்ன கடுமையாக சென்று காட்டில் வேட்டையாடிய ஏற்சாபத்திற்கு தொடர்ச்சி தருணத்தில் ஆதாய மார்க்கத்தில் ஒரு மஞ்சள் காப்பணிந்து நிருபம் கையிலே கொடுக்கல கையை பிரிச்சு என்ன கையில சொல்லுங்க 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 உங்க அப்பா எந்த நேரத்துல தான் கோமனா ஒருத்தான் தெரியல. அது உனக்கு தான் தெரியும். சீ ஓடு நானே சொல்லிட்டுனா கண்ணே அபிமன்னா என்ன விட நீ ஒரு அற்புதம். ஆமா அந்த நேரமும் பூங்கோடி முன்னூத்துல எந்த நேரமும் அதை பத்தி தப்பு இல்ல. அங்க 24 மணி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆமா அந்த பைபாஸ் போய் ஆமா பைபாஸ் நைஸ் ஆகுது. பல்லு கறி கண்ணே அபிமன்னா அண்டர்கோன் தந்தை விஜயனாரளித்த கைய வச்சா அவர் திருவாரூர் விட்டா போய் ஆபீஸ் சத்தியமா நான் மேல கைய வைக்கிறேன். என்ன பண்ணி உன்னதான் தொங்கி எடுத்துக்கிறோம். அது கணக்கு ஒரு ஆகும். என் செல்வமே அண்டர்கோன் தந்தை விஜயனாரளித்த அபிமன்ய ராஜகோவே அப்பா என்னடா நினைக்கிற நீ? அந்த ரோட் அந்த விஜயனாரளித்த அபிமன்ய ராஜகோவே. அப்ப தேவேந்திரன் விஜயகணே அப்பா அபிமன்யு நானு தாத்தா அப்பா நானு. அது எல்லாருக்கும் தெரியும். தாத்தா அப்பா நீ இப்ப நிருபத்தை படிக்கதா இல்லையா? அந்த ரோட் அந்த விஜயனாரளித்த அபிமன்ய ராஜகோவே அடியவள் சுந்தரி அடியவள் சுந்தரி சொல்லத்தான் என் பையன் என்ன அம்மா நினைக்கல என்ன அந்த சுந்தரி நினைச்சுக்கிட்டா பையன் என்னதான் பண்ண உன்னியா கீழே தள்ளானியா போய் நான் கீழே படுத்துனா அவன் என் மேல படுத்தானா திருவள்ளுவர் சத்தியமா சொல்லுமா படுத்துன சாட்சி அவ்வளவுதான். சாட்சி விட்டு என் மேல படுக்க வந்தானா அவ்வளவுதான். நான் இல்ல. ஆமா அவன் கை மேல படவே இல்ல. அடியவள் சுந்தரி என்னடி கண்குடன் அணியாக்கு கோடி வந்தனம் செய்து அவன் ஏன் என் மகனுக்கு இப்படி திருட்டு லெட்டர் எழுதுறா லவ் லெட்டர் எழுதுறா? ஏண்டா என் அண்ணன் பொண்ணு எல்லாம் மாப்பிள்ள வாழ நல்ல வாட்டமா இருக்கிறான். ஆள் நல்ல வாட்டமா இருக்கிறான். அப்படி வளைச்சு போட்டுடலான்னு 7 ஏக்கரா சொத்து ஒரே சதுரமா இருக்குது. வேட்டவாளம் பைபாஸ்ல இருக்குது. எப்படியா இருந்தாலும் ஒரு 15 கோடி ரூபாய் இன்னைக்கு போகும். கண்டிப்பா ஆளை மடிக்கு போட்டா பாதி சொத்து இப்ப 3 ஏக்கரா எழுதி வச்சிருவாங்க. ஆமா அப்படி நினைச்சுக்கிது இந்த சுந்தரி என்ன பண்ணிக்கிறா பாரு. அண்ணன் பொண்ணு மாப்பிள்ளை மயக்கிறதுக்கு தேவடியா இன்னும் வேலை செஞ்சுக்கிறா பாரு. ஏமாண்டா பின்ன திருட்டு என் மகனுக்கு அவன் எழுதுனா
ஏதோ ஒன்னா பேசு. வருங்கால மருமகள் சுந்தரி. சுந்தரி அவளை தேவடியா கேட்கலாமா? ஆ, அப்ப தேவடியாதா 3 பேர்கிட்ட போனாப்பா. தேவடியா பத்தி தேவடியா சொல்லலாம். அம்மா, இம்மா நேரம் நீ அம்மாவா பத்தினியா இருந்த. ஆமா. உன் அப்பனு உன் வீட்டுக்காரனுக்கு நீ கொண்டாட்டியா இருந்த. அப்புறம் அவன் லப்பர் நீ பேசுன உடனே ஆ. உன்னை தேவடியா எப்படி தேவடியா சொல்லலாம்? ஆமாண்டா. என்ன அம்மா நான் எப்படி போட்டு அடிக்கிறான் பாரு. ஐயோ. நான் ரத்தத்தை பாலா கொடுத்து வளர்த்தேன். 300 மாசம் என் பவுத்துல சுமந்தேன். என்ன ஆச்சு பாத்தியா? அம்மா ஆமா, எங்க இருக்கிற அம்மா? அம்மா அடிக்கிறா போட்டு. நீ ஆமா சுந்தரிய தேவடியா. ஐயோ, ஒண்ணுங்கிறதுக்குள்ள அப்படி தேவைப்புது. நான் தான் சகாதேவா. சகாதேவன் கண்டிப்பா. ஆரியத்துக்கு நாம் சிறுபான்மை மதிப்புக்குரிய 6 உயிரன்னார் ஜி ஏழுமலை. இது அடியனுக்கு 20 ரூபாய் சன்மானம் அளித்திருக்கிறார். அன்னவருக்கு ஆயப்படுத்த கண்மணி ஒன்று ஒரு கோடி பெருமாள் வந்து பெருமானை பிரார்த்திக்கிறது. அம்மாங்க வாங்க. கண்ணே அபிமன்னா 20 ரூபாய் வச்சுக்க. வச்சிட்டேன். ஆனா கேட்கலாமா? என்ன அம்மா என்ன அம்மா நீ தான் கேட்கணும். தப்புதாம்மா. அம்மா அம்மா சுந்தரி. அம்மா சுந்தரி. நானா சுந்தரி? அம்மா சுந்தரி. ஐயோ சுமத்திரடா அம்மா நானே. அது இல்லம்மா, எங்க அம்மாவும் சுந்தரி போலதான் இருக்காங்க. பாரண்டி நாயா. அப்ப சுந்தரி இல்லனாக்கா அம்மாவே சுந்தரியா? நீ கம்பறா. கண்ணே அபிமன்னா அடி அவள் சுந்தரி நின்னடி கண்புடன் அநேக கோடி வந்தனம் செய்தே. ராஜ மரியாதை உண்மை. அநேக கோடி வந்தனம் செய்தே. ஒரு வணக்கம் அல்ல. அந்த கோத்தந்த விஜயநாதனித்த அபிமன்ன ராஜ கோவே அவள் சுந்தரி நடி கண்புடன் அடிக்கு அநேக கோடி வந்தனம் செய்தே. மண்டலம் அறிய செய்தியின் நிருபம் எவ்விதம் என்றால் அண்ணனான் துரியன். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. அதுக்கு எழுதிய நிருபம் எவ்விதம் என்றால் மன்னனான் துரியன். கண்ணி மைந்தனுக்கு என கேட்க கொண்டல் மேனியனும் பரியமும் பெற்று குறித்தனல் முகூர்த்தனால் மகனுக்கு எவ்வளவு கோவம் வருது பத்தியா? துரியோதன வந்து பறி போட்டு இருக்கிறான். என் அண்ணனும் பொண்ணு கொடுக்குறேன்னு பரிசு வாங்கிட்டு இருக்கிறான். ஐயோ 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 என்ன நடந்துருக்கு பத்தியா? என் மகன் கோவப்படுறதுல தப்பு இருக்குதா? சுந்தரின்னு நினைச்சு உன்னை கட்டி பிடிக்கிட்டு அவன் தான் அங்க எங்க அண்ணன் கோபால கண்ணன் என் மகன் அபிமன்னன் இருக்க சொல்லாமா? அபிமன்னன் இருக்க சுந்தரிய லட்சல பலனுக்கு கொடுக்குறேன்னு பணியும் போட்டிருக்கானே. அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்க அண்ணன் எப்பேற்பட்ட மாய வேலை செஞ்சுக்கிறான் பாரு. சும்மா விடவே கூடாது. அபிமன்னா நீ கோவப்படாதடா. நீ கோவப்படாத. நீ ஏன் கோவப்படுற? இருடா அடிச்சா 16 பல்லு பலால் பலால். என்ன ஆச்சுப்ப?
ஒரு பெண் அழகா இருந்தால் இருந்தால் இந்த பெண்ணை என்னுடைய பிள்ளைக்கு தருவார்களா? தருவார்களா? முறையானவ யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். கேட்பாங்க. ஆனால் சொந்த தங்கை ஆமா, நான். நீ பெற்ற செல்வன் ஆமா, இந்த அபிமன்னன் இருக்க பணத்துக்கு ஆசைப்பட்டு பறியும் போட்டானே அந்த கோணார அக்கால அவன் அக்கால பாப்பா ஐயோ, எங்க இருக்கு போறாங்க. அது வேற நம்ம அம்மா போட ஏண்டா போனார உட்கார ஒயின்னு கேக்குறேன். ஏண்டா எனக்கு அக்கா, உனக்கு என்னடா வேணும்? உனக்கு அக்கா, எனக்கு பெரியம்மா. அப்ப நான் யாரு? நீ எங்க அம்மா. அது தெரியுது இல்ல? ஆமா. உட்கார ஒயின்னு மாமனை கேட்டா எங்களை தானே சேரும். சரி, அவன் பாப்பா. ஐயோ, நான் அவங்க பாப்பா பங்கத்து வாங்க வேண்டியம்மா. என் மானமே போகுது. என்ன நினைச்சுக்கிறீங்க? மாமனை உட்கார வைப்பா. இதை விட நீ அவங்ககிட்ட போய் படுத்துக்கினே கல்யாணம் நடக்க விடவே கூடாது. விடவே கூடாது. என்ன நீ எங்க குறுக்க வந்த? ஆமா, சுந்தரி அங்காட்டின்னு ஈத்துன்னு போறேன். சுந்தரி அங்க இருக்குது, நிருபம் தான் இருக்குது. அந்த கல்யாணத்தில் வந்து அனைவரையும் துஜாபன கம்பத்தில் கட்டிவிட்டு அந்த தாலி கட்ட வந்த பாரு எட்டு முகம் லட்சணம் குமாரன் என் மகன் அந்த கம்பத்துல பிடிச்சி கட்டிட்டு அவன் தலைமையில ஏற்றி வச்சு அவன் பார்க்க சுந்தரிய தாலி கட்டினா கட்டலனா நான் ஒரு சத்திரிக்கு பிறந்தவன். சத்திரினுக்கே பிறந்தவன். இல்லைன்னா எங்க அம்மா என்ன கண்டுபிடிக்க பிறந்தவன். 100 பேர் நீ என்ன பண்ண போற? நான் சென்று அதன் செய்து சுந்தரியை தாலி கட்டி அவனுக்கு எதை பாருங்க. அப்படி போய் நீ போலாம். நீ போலாம். சுந்தரி இழுத்துட்டு வந்து தாலி கூட கட்டில. மனிதன் அரை மனிதன். இந்த ஒரு பக்கம் தோடு இல்லாத போடுவேன் அந்த உருவத்தை அப்படியே காமிக்குது. சொல்லுமா அப்பா அபிமன்னா நீ போலாம், எடுத்துட்டு வந்துடலாம். சரி. அப்ப என்ன பேசுவாங்க தெரியுமா அங்கிறவங்களா? ஐயோ, அந்த அர்ஜுனனுக்கு சுபத்திரைக்கு ஒரு பையன் போனச்சு. அபிமன்ன அவன் மத்த என்ன வேலை செஞ்சான்? சுந்த கண்ணை முட்டை பொண்ண ஈட்டு போய் தாலி கட்டிட்டான். அதாவது முன்னேறி போன மாதிரி பின்னேறி போயிடுச்சு. அந்த ஓடுகால் தான் ஈட்டு போன சுபத்திரை. ஐயோ ஐயோ, மூடு. நீ அப்பாவை ரதத்துல உட்கார வச்சு ராத்திரிலேயே ரதம் ஓட்டி ஈட்டு போனியமே. ஐயோ, ஈட்டு போயிருந்தா சூத்து தேய்ச்சிருக்காது. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா, நீயும் அப்பா இருந்தா படுத்துக்கிட்டு குசுன்னு பேசுனீங்களே, நீ எங்க எட்டி பார்த்தா? அப்ப படுக்கையில பக்கத்துல தானே இருந்தேன். நீ அப்ப தூங்கலையா? நான் நடுமையமா இருந்தேன். என்ன தூக்கி ஓரமா போட்டு குசுன்னு பேசுறாங்க. எங்க அம்மாவுக்கு காண பார்த்தா அப்பா தான் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. இந்த பார்த்தா அப்பா எதுவும் பண்ணி இல்லையா? அப்போ எங்க அம்மா சொல்றாங்க, நான் ராத்திரில ரதம் ஓட்டல உன்னை இட்டுக்குன்னு எப்படி வேகமா ஓட்டலாம் அப்படின்னு கேக்குறேன். அதுக்கு முன்னாடி சுபத்ரா நல்லாதான் ரதம் ஓட்டுறேன், நீ இப்ப நல்லா ஓட்டுறேன் பெருமையா பேசுறாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், எனக்கு எங்க அப்பா அம்மா பேசும்போது எனக்கு ஒரு வெக்கமா இருந்தது. சின்ன வயசுல கண்ணு திறக்கல, அப்படி ஒரு இருமல் இருந்தது. சனி சனி ஏற்றி சொல்லிட்டு அப்படி ஒண்ணு அப்படி பேசினாங்க. அப்ப ரதம் ஓட்டு பேசணும் இல்ல, அப்படி வந்தா ஐயோ, இப்ப நான் ஈத்துன்னு வந்து என் ஆம்பியான ஈத்துன்னு போய் தாலி கட்டு இப்ப எல்லாருக்கும் தெரியுன்னு சொல்றியா? நீ கனமா ஈத்து போன. சரி, அது விடு. அந்த தாயை போலதான பிள்ளை, நூலை போலதான சேவை அப்படின்னு பேசுவாங்க. அதனால நான் எனக்கு உரிமை இருக்குது. நான் அந்த வீட்டுல பிறந்த பொண்ணு, என் கூட பிறந்த அண்ணன் கோபால கண்ணன், நான் போறேன். ஏன்னா கோபால கண்ணா என் மகன் அபிமன்னன் இருக்க அந்த லட்சண பாலனுக்கு மவளை கொடுக்கணும் பரியம் போட்டிருக்கேன். எப்படி பரியம்? எந்த வகையில நாயும் நீ பரியம் நிறுத்து. என் பையனுக்கு பொண்ணு கொடு. என் மகன் அபிமன்யுக்கு பொண்ணு கொடு. உன்னுடைய மகன் சுந்தரியை அப்படின்னு உரிமையா பொண்ணு கேட்டு கட்டி வைக்கிறேன். உனக்கு அம்மா நான் இருக்கிறேன். உனக்கு நீங்க கேளுங்க. ஆமா, நீங்க கேளுங்க. சும்மா விடுவேன். நீங்க கேளுங்க. கேக்குறேன். நீங்க கேளுங்க. கேக்குறேன்டா. நீங்க கேளுங்க. என்ன நீங்க கேளுங்க. ஐயோ, கேக்கலாம் போறேன். பின்ன அதுக்கு முன்னாள் என்ன அதுல ஒண்ணு இட்டு வைக்கிறேன். மாமாவை கேட்கறதுக்கு முன்னால சரி என்ன பண்ணா
ஐயோ ஐயோ நான் பழைய அம்மா கிட்ட என்னமோ விஷயம் இருக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். என் அம்மா கிட்ட சொல்றீங்கன்னா நீ என்ன சொல்லுவியோ? ஐயோ நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். வேற ஒண்ணும் இல்லம்மா. அந்த காரிகை கிணத்து விட்ட கனையாடி எடுத்து தந்தா எனக்கு பாரியால் என்று சொல்லி பச்சமாய் எடுத்து தந்தேன். சரி. சூரிய வடிவம் இல்ல. ஆஹோ. சூரியனை போல அடே மூரா வாயா. என்ன இருக்கா? போட்ட மாதிரி இந்த உடம்பு மாலை போட்டு போட்டு மைக் உன்னை வச்சு. விட அழகாதான் இருப்பான். ஆமா ஆமா நான் பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்லம்மா. ஆ. அம்மா இங்க தானே என்ன படிக்க வச்சா? ஆமா இந்த ஊர் தான் படிச்சுட்டு தக்கா. அத பக்கத்துல ஒரு கிணறு இருக்கா? ஆமா ஒரு ரவுண்டு கிணறு இருக்கு. ஆமா அங்க போயிட்டு நான் உட்கார்ந்து வந்தேன். சரி. இவன் என்ன பார்க்க அங்க வந்தான். சரி வரட்டும். யாரு? அவன் என் அண்ணன் பொண்ணு. உன் அண்ணன் மகன் சுந்தரி. சுந்தரி. பாடி சுந்தரி சாப்பிட்டியா? என்ன சாப்பாடு? அங்கதான் சந்திக்கிற இடம். என்ன கொடுத்தீங்க? அப்படி பேசிக்கும்போது இவன் கிணத்து எட்டி பார்த்தான். சரி. யார்? சுந்தரி. சுந்தரி பார்த்ததும் அவள் போட்டிருந்த மோதிரம் கிணற்றில் விழுந்து விட்டது. அப்படி விழுந்ததும் மாமா ஆமா மாமா மாமா என்கிட்ட வந்து யார்? சுந்தரி. பொண்ணு பார்த்தேன். ஆமா. நியாயம்தான். அடியா சுந்தரி. அடியா சுந்தரி. ஐயோ நான் என்ன அடி அடி சுந்தரி நீ கேக்குற என்னடி? சரி சரி. அப்ப சொல்றா எப்படி? நான் போட்டிருந்த மோதிரம் மோதிரம் இந்த கிணற்றில் விழுந்து விட்டேன். சரி. எடுத்து கொடுங்க. நியாயம்தான். அப்படியே அவ கேட்டான். அப்பவே நான் என்ன கேட்டேன்? சுந்தரி இந்த மோதிரத்தை நான் எடுத்து கொடுக்கின்றேன். வருங்காலத்தில் என்னை தவிர வேறு ஒருவனை நீ திருமணம் செய்யக்கூடாது. சத்தியம் சுந்தரியை பார்த்து நீ கேட்க. ஆமா. அப்ப அவன் சொல்றான் மாமா எப்படி இந்த மோதிரம் எடுத்து கொடுத்தாள் வருங்காலத்தில் உன்னை தவிர வேறு ஒருவனை நான் திருமணம் செய்ய மாட்டேன். இது சாத்தியம். அப்படி அடிச்சு அப்படியே கையை பிடிச்சு கிள்ளிட்டான். அடிச்சது பாண்டு. அந்த கில்லத்து கவர்மெண்ட் ரெவன்யூ சாமியில கையெழுத்து போட்டு சாப்பா 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 அப்படி முத்திரை போட்டு குடுத்திருக்கான். என்கிட்ட சத்தி செய்துட்டு துரியோத மகன் லட்சண பாண்டுக்கு பரித்து மாத்திருக்கா. அதுக்கு சம்மந்தப்பட்டாளா இல்லையா? அவளை பார்த்து கேட்டுவா. இல்லன்னு சொன்னா சுந்தரி என்ன சொன்ன? சுந்தரி என்ன சொன்ன? என்ன பண்ணுவேன்? எங்க இருக்குது? நீங்க ஆனந்தி படம் எப்ப போறது? நானு அதுக்கு சுந்தரி என்ன சொன்னா? ஒரு அடிவான்னு சொல்லிட்டு அப்படியே இதுக்கு மட்டும் போக வந்தேன். என் பொழுது வந்து எங்க அப்படி இருக்கு போன வேணாம்னு சொல்லுங்க. ஆமா சுபத்ரா இது ஒரு பக்கத்துல அந்த பள்ளி வச்சு ஒரு பக்கத்தை வாங்குறாங்க. அதோ தெரியுது எங்க நட கோபாலக்கண்ணனுடைய வீடு. இனிமே நேரா போய் அந்த வீட்டுல நொய்ய கூடாது. இங்கவே மூணாவது வீட்டுல உட்காந்து அங்க யாரு போறாங்க யாரு வராங்க என்ன நடக்குது நம்ம பத்தி தாழ்வா பேசுறாங்களா? இன்னைக்கு கல்யாணம் தான் நடக்குதா? இன்னைக்கு எவன் வரானோ என் கண்ணில் ஆப்படுறானோ அவன் இன்னைக்கு போய் அன்னைக்கு எங்க அண்ணங்காரன் எவன் பண்றான்னு பாக்க அதுக்கு நடக்காது.